அண்மைச் செய்தி. தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வாக்களித்த ரஜினிகாந்த் தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தேர்தலில் வெற்றி பெறும் அணி தயாரிப்பாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பார்கள் என நம்புவதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நிறைய பிரச்சினைகள் உள்ளதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சால்வ் பண்ணணும். எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. யார் தேவைப்பட்டு வர்றாங்களோ அவங்க முக்கியமான ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சால்வ் பண்ணணும். எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. யார் தேவைப்பட்டு வர்றாங்களோ அவங்க முக்கியமான ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சால்வ் பண்ணணும். எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. யார் தேவைப்பட்டு வர்றாங்களோ அவங்க முக்கியமான ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சால்வ் பண்ணணும். தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். குணசுந்தரி, சொல்லுங்க. தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலுக்கான தேர்தல் இப்போது நடைபெற்று வரும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு வாக்களித்திருக்கிறார். அப்போது செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் பேசிய விஷயம். வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் இன்று காலை 8 மணி முதல் தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர்கள், 2 செயலாளர்கள், ஒரு பொருளாளர், ஒரு இணைச் செயலாளர், 26 செயற்குழு உறுப்பினர்கள் என மொத்தம் 33 பதவிகளுக்கு 100 பேர் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர். குறிப்பாக இன்று காலை முதலே சங்க உறுப்பினர்களான நடிகர்கள் ஆர்யா, நாசர், மன்சூர் அலிகான், பிரகாஷ்ராஜ், ரஞ்சித், இயக்குனர் பாண்டியராஜன், சுந்தர்சி, சமுத்திரகனி, தயாரிப்பாளர் கலைப்புலி தானு, மூக்க தமிழரசு, ராஜன், இயக்குனர் டி ராஜேந்திரன், நடிகை குஷ்பு, தேவயானி, சுஹாசினி உள்ளிட்டோர் தற்பொழுது வரை வாக்கினை செலுத்தி வருகிறார். தற்பொழுது இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் இதனை தொடர்ந்து தற்பொழுது அவரின் வாக்கை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த போட்டி என்பது மொத்தம் 1524 பேர் ஓட்டுரிமை பெற்றுள்ள நிலையில் தொடர்ந்து உறுப்பினர்கள் வாக்களித்து வருகின்றனர். தற்போதைய 12 மணி நிலவரப்படி 468 வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. மாலை 5 மணிக்கு நிறைவு பெறும் இந்த வாக்குப்பதிவு என்பது 6 மணிக்கு பிறகாக 6 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட்டு இன்றைய தினமே முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். வாக்கு பதிவு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது கூறிய நடிகர் ரஜினிகாந்த், தயாரிப்பாளர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் என்பது தற்போதைய சூழலில் இருக்கும் நிலையில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி தயாரிப்பாளர்களுக்கான முக்கிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தர்.